ஓகே கைஸ், இதுதான் வந்து டே 5. கொச்சி கிளம்பிட்டோம். வர்க்காலேருந்து கொல்லம் ரூட்லேருந்து போகிறோம். இங்கேருந்து அரௌண்ட் 180 கிலோமீட்டர்ஸு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸு இங்கே நம்ம கொல்லமில் ஃபஸ்ட்டு ஸ்டாப். நான் போயிட்டு செயின் வந்து டைட் பண்ணணும். சுத்தமாக டைட்டே பண்ணலை. ஸோ செயின் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ணிட்டோன்னா நம்ம இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதுக்கு பேர் தான் கப்பில் பீச். கப்பில், KAPPIL, கப்பில். காப்பில் பீச் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. சூப்பராக இருக்குல்ல. இங்கே அப்படியே ஃபுல்லாக ராக்ஸ் வச்சுட்டு, அப்புறம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்டாக இருக்கும். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே பீச் தான், பட் இங்கே அப்படியே ஒரு லேக் மாதிரி வந்து நிற்குது போல். சூப்பராக இருக்குது. நைஸ். நைஸ். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. இங்கே வலைக்கீழல் மைஹோமா வலைக்கீழல்னு ஒரு ஊர். இங்கே இந்த பிரிட்ஜ் இருக்குது. இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு கொச்சி வந்துடும். 100 கிலோமீட்டர் பாருங்கள், வந்துடுவோம். கொச்சி பேர் 4:30 போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெய்ய போகுது. அங்கே பாருங்கள், இப்போவே தூரல் ஆரம்பிக்குது. ரெயின் கியர்ஸ் போட்டே ஆகணும். நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப காற்றடிக்குது. கண்டிப்பாக மழை பெய்யும். பாருங்க, நான் வயசரே மூடிட்டேன். அப்பா, இன்னும் 2.5 மணி நேரம் ஓட்டணும். எவ்வளோ 90 கிலோமீட்டர். இப்போ தான் 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் பிரேக்கில் இருந்து. ஸோ ரொம்ப மோசமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். மூவ் பண்ணுற அளவுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ தான் ஒரு சின்ன பிரேக் போட்டோம். செம்ம மழை, சரியான மழை. நாங்கள் நின்றுட்டு போயிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்னும் 1 hour 30 minutes 52 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். 52 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட். டயர்டாக இருக்குங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. இதில் என்ன சிரிப்புனா, அது பேர் என்ன, ரெயின் கியர்ஸ் போட்டுட்டு வண்டி எடுக்கிறோம். மழை, வெயில் அடிக்குது. போட்டு சரின்ட்டு கழட்டி உள்ளே வச்சுட்டு ஓட்டுறோம். அப்புறம் திரும்பி வர மழை பெய்யுது. ஸோ மாற்றி இப்படி இருந்ததுனால கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு. ரயில்வே கிராசிங்காக இதை வேறு முடிடாதீங்கடா. இதை மூடிட்டா அவ்வளோதான். இன்னும் டைம் ஆயிரும். ரொம்ப 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 டைம் ஆயிரும். சரியான ஜம்ப்பு. ஓ ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. எங்கே இருக்குதுன்னு தெரியலையா. இந்த ரோட்டில் இங்கேயா ஒரு நேம் போர்டு கூட இல்லை. இங்கேயா போட்டிருக்கு எல்லாம். இருங்க ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இருங்க,
கைஸ், நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். பைக்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி. ப்ரோ பேக் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 5, கொச்சி டு கோழிக்கோட் போகிறோம். என்ன ப்ரோ? ஹாய் காய்ஸ். ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு, அதுதான் வெறுப்பாக இருக்குது. ஸோ ரெயின் கியர்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு. சரி, வண்டி ரெடி, பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெரியில் போகிறோம். ஐயோ ஷிட், எப்படி இல்லை அப்படின்னு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபெரியில் போகிறோம். பில்லு வாங்கணுமே. ப்ரோ பில்லு மட்டும் வாங்கிட்டு வரியா? இருங்க, நான் ஒரு பொசிஷனாக உக்காந்துட்டேன். இந்தாங்க. இந்தாங்க 2 பைக்கு. ஐயோ, இங்கே வேறு டைம் ஆகுதா? சரி விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். விடுங்க ப்ரோ, வாங்க. வா ப்ரோ ஏறு டக்குன்னு ஏறு. ஜாலியாக பேசிட்டு வரீங்க. முதல்ல போய் ஒழுங்காக பில்லு வாங்கிட்டு வந்திருக்கணும். சரி பரவாயில்ல. ஜாலியாக பேசிட்டு வரீங்க, கூப்பிட்டாங்கக்கா. யாருக்கிட்ட கொடுக்குறது இதை? பாருங்க கைஸ், ஃபெரி போகுது. சூப்பராக இருக்குல்ல? அப்படியே லெஃப்ட்டுக்கா ரைட்டுக்கா ஆடுது. ரோரோ ஃபெரி 1997 to 2017, கொச்சின் ஷிப்யார்ட். நல்லா இருக்கு கைஸ். இப்போ தான் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலி பிரேக் வந்து ஒரு கடையில் இந்த ஜீப்பை பாருங்களேன். வாவ், செமையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு கடையில் வந்து டைட் பண்ணேன். அங்கே டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு பிரேக் அடிக்கிறேன். தலைவர் ஃபுல் டைட்டில் வச்சுட்டாரு. ட்ரம்மில் தேஞ்சு கொதிச்சிருச்சு. சரின்ட்டு இப்போ இன்னொரு கடையில் வந்து லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. டைட் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. நான் சரி டைட் பண்ணிக்கலாம், ரொம்ப கீழே அமுங்குதேன்னு பார்த்தேன். அப்புறம் சரி ஓகே நல்லாவே இருக்குது பிரேக்கு அப்படின்ட்டு, சரி இனிமேல் எதுவுமே கை வைக்க வேண்டாம், எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அதான் கைஸ், இன்னும் 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். டோக்கியோ டார்ம்ஸ்னு. நல்லா இருக்குது இங்கே. ஆக்சுவலி வந்துட்டோம், ஒரு 1 hour முன்னாடி வந்தாச்சு. செம்ம மழைன்றனால சுத்தமாக எங்களால் வந்து vlog பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன ப்ரோ, இதோ இருங்க. தான் ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டீ கடைக்கு போய்ட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயா ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளானு.
மலபார் டம் பிரியாணி ஆக்சுவலி கொச்சியிலே ட்ரை பண்ண வேண்டியது. எங்கே இருக்குது கடை? ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போது நம்ம ஊரில் இருக்கிற கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. இடம் பேர் தெரியல. நான் பீச் ரோடுன்னு நாங்கள் மேப் போட்டிருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இடம். அப்படியே சின்ன கோயம்பேடு மார்க்கெட். ஆனால் அதுதான் பெருசு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாதி தான் நினைக்கிறேன். மகாராஷ்டிராலேருந்து வண்டி. ஸோ இல்லை மும்பையிலேருந்து தான் வருது போல். இங்கேருந்து மும்பை இங்கேருந்து அரௌண்ட் 1100 கிலோமீட்டர்ஸ் தான் ஏதோ ஆக்சுவலி. அதான் வருங்க கேரளா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வண்டி வருங்க. TN45 திருச்சியா? நிறையா இது இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு பீச்சுக்கு. டேய் கைஸ், இந்த கடைக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே நிறையா கூந்தல் அப்படி இப்படின்னு ஏதோ விற்றுருந்தாங்க. பார்த்தா கடம்பா அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாம் சாப்பிட்டோம். ப்ரோ எப்படி இருந்தது? முட்டை பஜ்ஜி மட்டும் தான் சாப்பிட்டாரு. நம்ம காலிஃப்ளவர் இதை ட்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது. ஏன்னா இதுதான் கேலிக்கட் பீச், கோழிக்கோட் பீச் ரோடு. நம்ம பெசன்ட் நகர் மாதிரியே இருக்குது இதை பார்க்கும்போது. அப்படியே பாருங்களேன், ஃபுல்லாக லைனாக கார் நிறுத்தி. பெசன்ட் நகர் பீச் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும், மண்ணுக்கு தாண்டி. இது இங்கே நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்குது. நம்ம போக வேண்டிய பீச் அங்கே இருக்குது. கோழிக்கோட் பீச் அங்கே இருக்குது. அங்கே தான் மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் போல். ஸோ தான் போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள், பாருங்கள், ஐ லவ் கோழிக்கோடு இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே கேஸ், பீச் போயிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் ரஹ்மத். பைக்கு விட்டுட்டா. ஸோ இங்கே ஃபுட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். இது ஓகேயா? ஸோ உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இப்போ தான் சாப்பிட்டோம். நான் பீஃபில் ரிப் பிரியாணி சாப்பிட்டேன், பீஃப் ரிப் பிரியாணி. அப்புறம் ப்ரோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாரு. செம்ம டேஸ்ட் கைஸ். இங்கே நம்ம சென்னையில் சாப்பிட்ற அளவுக்குலாம் கிடையாது. ப்ரைஸுமே பார்த்தேன். நம்ம சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிடைக்காது. அத்தன்டிக்கான ஒரு டேஸ்ட்டோடு கிடைக்காது. ப்ரைஸ் வைஸும் ஓகே. 210 ருபீஸ் இந்த பிரியாணிக்கு. ரெண்டுமே சிக்கன் அண்ட் பீஃப் ரிப் பிரியாணி பரவாயில்ல. ஆக்சுவலி 210ன்றது ஆக்சுவலி செம. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ தான் வண்டி எடுத்தோம். மழை வேறு இன்னும் தூரிகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே இப்போ நம்மளோட டார்மெட்ரி பாட் ஸ்டேக்கு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு மாஹே. ஆக்சுவலி நாளைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் மங்களூர் போகிறேன். ப்ரோ பார்த்திங்கன்னா மாஹே வரைக்கும் என்னோட மாஹேயில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அவர் பாலக்காடு இங்கே போகிறாரு, ஊட்டி கிட்டே போகிறாரு. ஸோ நம்ம மங்களூர் அப்புறம் உடுப்பி, கோகர்ணா, கோவா அப்படி நம்மளது கண்டினியூ ஆகிடும். ஸோ ப்ரோ அப்படி தனியாக போகிறாப்புல. ஸோ நான் சோலோ தான். ஸோ இந்த மீதி 15 நாளுக்கு நான் சோலோவாக தான் பண்ணுவேன் ரைடு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, என்ன கண்டென்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். மற்ற விலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். புதுசாக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஓகேயாக தான் பண்ணுறேன் நினைக்கிறேன். எப்படி ப்ரோ, ரைட்டா?
ஸோ அடுத்தடுத்த vlogs வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி நான் போடணும். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஆகஸ்ட் 15th அன்றைக்கி எடுக்கிறேன். இன்றைக்கி 14th எடுக்கிறேன். மற்ற வீடியோஸ் எடுத்து எப்போ எடிட் பண்ணி நான் போட போகிறேன்னு தெரியல, ஏன்னா நிறையா இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ குட் நைட் கைஸ், பை.